வணம்நிலையிலே கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 26ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரை அப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பாருங்கள், லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக் இருக்குது. இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் கடன். ஏன்னா கடன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து அடிபட்டிருக்கும். கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி தீர்வு, அது ஏன் வருதுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம், பரிகாரங்களையும் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கிறாங்க. ஸோ 3ல் இருக்கிற சிறப்பான விஷயமாக சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய முயற்சிகள், பெரிய வெற்றி, இந்த மாதிரி முயற்சிகள் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஏன்னா வந்து 3ல் வந்து உத்திரட்டாதி தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கும்போது பெரிய பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறையவே இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பர். இனிமேல் இந்த 2ஆம் தேதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்களும் இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப உஷாராக இருக்கும். ஏன்னா வந்து ஏதாச்சும் சொன்னால் கூட உட்காந்து பொறுமையாக யோசித்து முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அது ஒரு பிரச்சனை இருக்குது. மற்றபடி தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய முயற்சி, பெரிய வெற்றிலாம் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி வந்து கேமரா வைக்கிறது, உங்களை வாட்ச் பண்ணுறது மாதிரி விஷயங்களும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்களில் வந்து பார்த்தா சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கும். இளைய சகோதர சகோதரியோ கொஞ்சம் வந்து என்னடா அது இப்படி பேசாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு மன சங்கடத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதிங்கிறது தாயார் சம்மந்தமான விஷயம். ஸோ 4ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது கொஞ்சம் அம்மாவுக்கு ஒரு மன சங்கடங்களையோ மனக்காயங்களோ இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனைவி ரீதியில் வந்து நமக்கு நிறைய சங்கடங்கள், மனக்காயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து 7ல் வந்து அந்த செவ்வாய் நீச்சமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வந்து மனைவியால் வந்து நமக்கு ஒரு மனக்காயங்களோ ஒரு டென்ஷனோ இருக்கும்னா அது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ 7ல் இருக்க செவ்வாய் வந்து அதுக்கப்புறம் ஜூன் 10ஆம் தேதிக்கு மேலே 8ல் போகும்போதும் இதே பிரச்சனை தான். ஸோ அதனால் வந்து ஒரு 2 மாதம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் நமக்கு டென்ஷனோ வாக்குவாதங்களோ ஒரு பிரச்சனையோ இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படிங்கிறது வீடு சம்மந்தமான விஷயங்கள், வண்டி சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன அவமானங்களோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அம்மா அதை வந்து ஏடாகூடமாக பேசுகிறது, அதனால் ஒரு அவமானங்கள் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் நீச்சல் பதில் இதில் வந்து பெருசாக பாதிக்கிறதுனா மனைவி தான். ஸோ மனைவி அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களும் வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுறது ரொம்ப நல்லது. ஏதாச்சும் வாக்குவாதங்களோ சின்னதாக ஒரு இன்சல்ட்டோ இன்னும் நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதனால் விரோதம் வருன்றனால தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை வந்து 5லே இருக்கும்போது நல்ல கலைஞர்கள் வந்து பெரிய வாய்ப்பு, பெரிய வருமானங்கள் வர மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். 10ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை அகல கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. நல்லாயிருக்கும், தொழில் நல்லா இருந்தாலும் அகல கால் வைக்காமல் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே இருக்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ வந்து புதன் இருக்குது 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் வந்து இப்போது சூரிய சாரத்தில் இருக்கும்போது அது அஸ்தங்கத்தில் இருக்குது. ஓகேங்களா. வேலையில் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். என்ன பண்ண போகிறாங்க, என்ன செய்கிறதுங்கிற மாதிரி தெரியாமல் ஒரு மனநிலையில் இருப்பீங்க. கடன் சம்மந்தமான விஷயங்கள் இதை எப்படி அடைக்க போகிறோங்கிற மாதிரி கேள்வி கண்டிப்பாக இருக்கும். ஒரு வாரம் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஏன்னா அஸ்தங்கன்ற போது நம்ம எதுவுமே முடிவெடுக்க முடியாமல் ஸ்ட்ரக்காகி நிற்கிறத தான் சொல்லும். அதனால் கொஞ்சம் கவனம். வேலை விஷயங்கள் வந்து எதுவுமே வந்து நீங்கள் பெரிய முடிவுகள் எதுவும் இப்போ எடுக்கக்கூடாது. அதே மாதிரி கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பெரிய முடிவு எடுக்காமல் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா 6ஆம் தேதி ஒர்க் லோடு ஜாஸ்தி இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் எதுவும் வந்து தடான்னு சில பேர் முடிவு எடுத்துரும். வாடா போடா நீயும் வேலை மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. 9. ஸோ 9ஆம் அதிபதிங்கிறது வந்து அப்பா சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் சொல்லும். ஸோ அதில் வந்து 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஸ்தங்கமாக இருக்கும்போது அப்பாவுடைய உறவுகள்லேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரக்கிங் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி ஒரு என்ன பேசுது, என்ன இது பண்ணுறது தெரியாமல் கொஞ்சம் முழிக்கிறமான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சட்ட ரீதியாக என்ன அடுத்த நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரியாமல் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியான சுக்கிரன். 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா பரிவத்தில் 5ல் இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து வியாபாரத்தில் வந்து நிறைய வெற்றிகள் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா வந்து கிளைண்ட்ஸ் யாராச்சும் நம்மளை ஏமாத்துறதுக்கு மன உளைச்சல், நான் பெரிய ஆர்டர் தரேன் அதுன்னு ஆசை காட்டி ஏமாத்துறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் வந்து பண்ணுற வியாபாரத்தை கொஞ்சம் ஸ்டடியாக பண்ணுங்கள். பேராசைப்படாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது மூத்த சகோதரர் சம்மந்தமான விஷயங்கள் நம்ம ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் வந்து மூத்த சகோதரர் பெரிய லாபங்களை நோக்கி போயிட்டு நண்பர்களால் வந்து சின்ன அவமானம் வருது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கின்ற காலகட்டம். மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து செவ்வாயுடைய பார்வை குடும்பம் மற்றும் உங்களுக்கு வரும்போது நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு கலக்கமோ
ஏதாவது இடவடமாக பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், அந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் 12ஆம் அதிபதி 12ன்றது குரு வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை 3 நிறைய முயற்சிகள், நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு வந்து எது ரொம்ப பெரிய ஒரு டென்ஷனை கொடுக்கணும், மனைவியோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், மனைவி சம்மந்தமான விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்தவித ஒரு பெரிய முடிவுகளும் இப்போ எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுதான் வந்து இந்த வாரத்தோட மெயினான விஷயம். அதுக்கப்புறம் இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கடன் தீர இன்ன வழி. ஸோ அதை தான் வந்து டிப் ஆஃப் த வீக்கில் மேஜரான விஷயம். கடன்கள். ஸோ கடன்கள் வந்து எப்படிலாம் வரும் அப்படின்னும் போது, யாருடைய ஜாதகத்தில் கடன் அதிகமாக இருக்கும்னா குரு கேது தொடர்பு. ஒன்று குரு கேது நட்சத்திரத்தில் வருது, குருவும் கேதுவும் ஒன்றா வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க, ஸோ இவங்களுக்கு வந்து ஒன்று கடன் வரும், இல்லைன்னா புத்திர தோஷங்களையும் புத்திரத்தினால் ஒரு டென்ஷனையும் உருவாக்கும். சில பேர் குழந்தை இருக்காது, ட்ரீட்மெண்ட்டாக தான் குழந்தை போகும், அந்த மாதிரி விஷயங்கள். அதுமாதிரி குரு கேது இருக்கவங்களுக்கு கடன்கள் அதிகமாகிடும். ஏதோ ஒரு விஷயம் ஆரம்பிக்க போய் ஒரு பெரிய கடனை கொண்டு வந்து விட்டுருன்றது தான் மேஜரான விஷயம். அது மாதிரி இல்லைன்னா ஒரு வழக்குகளால் ஒரு தலைவலிக்கும். ஸோ இந்த 3 விஷயத்தில் தான் வந்து மேஜராக பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கடன் தீரணும்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி வழக்குகள், இந்த மாதிரி டென்ஷன் வந்து வெளியில் வரணும், ஒரு கிளாரிட்டி வரணும்னா குரு கேது இருக்கவங்க பௌர்ணமி சித்தர் வழிபாடுகள் கண்டிப்பாக. அந்த சமாதிகள் போய் உட்காந்து பாருங்கள். நீங்கள் ஒரு முறை பார்த்தா உங்களுக்கு புரியாது, நீங்கள் கண்டினியூவாக போயிட்டு இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ சேஞ்ச் வருங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது வந்து எனக்கு கண்கூடாக ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவர் அங்கே போய் படுத்தே தூங்கிடுவார். அந்த காலகட்டத்தில் தூங்க விட்டாங்க, இப்போ தூங்க விடுறதில்ல. ஸோ அதனால் தூங்கிடுவார். ஸோ காலையில் இருந்து அவர் வந்து லைஃப்பில் வந்து இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கார். ஸோ இது ஒரு உதாரணம். இதுக்கப்புறம் பார்க்கும்போது கடன் எப்போ அடையுங்க, எனக்கு வந்து கடன் தீரணும் அப்படின்னா அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு, ஓகேங்களா, அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு மேஷ லக்னம் வர அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு பணத்தை, அதாவது கொஞ்சம் அசல் கொஞ்சம் வட்டி ரெண்டுமே சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கடன்கள் ஈஸியாக அடைபடுங்க. ஸோ அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரம் வர நாள். ஸோ ஒரு அனுஷ நட்சத்திரம் வருதுன்னு வச்சுமே, ஸோ அந்த அனுஷ நட்சத்திரம் வர நாளும் விருச்சிக லக்னமும் வர அந்த நாள் அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு பார்ட், அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி, ஓகேங்களா, ரெண்டுமே சேர்த்து அதை அடைங்க. அந்த காலகட்டத்தில் அடைச்சிட்டிங்கன்னா அந்த கடன் வந்து கடன் உங்களுக்கு வந்து அடையப்படுங்க. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அது வந்து பண்ணி பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து ஒரு கடன், அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுமே சேர்த்து கட்டிட்டிங்கன்னா அந்த கடன் அடைபடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 3 ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். குரு கேதுவாக இருக்கட்டும். குரு கேதுனா ஒரு பிறவியில் வர இந்த கர்மா வந்து அழிகிறது. சித்தர் சமாதி வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மற்ற அந்த அஸ்வதி நட்சத்திரம் மேஷ லக்னத்தில் போகும்போதும் சரி, அனுஷ நட்சத்திரம் வர காலகட்டத்தில் விருச்சிக லக்னத்துலையும் சரி, இந்த கடனை அடைக்கும் போது பெரிய லெவலில் வந்து அந்த கடன் தீர்ந்து ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கிழமைகளில் வர செவ்வாய் ஓரையில் வந்து நீங்கள் ஒரு கடன் அடைச்சினா அதுவும் வந்து கிளியர் ஆகுங்க. இது கண்டிப்பாக அப்ளை பண்ண பாருங்கள். 100% சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இப்போ சொல்லுங்கள், சூப்பராக இருக்கும். சார், உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸோ நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.